நம்ம தெருமுனையில பேப்பர்ல இல்ல போஸ்டர்ல இப்படி எங்க பார்த்தாலும் ஒரு சின்ன உள்ளூர் விளம்பரம் கண்ணுல படும் இல்லையா? பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய மார்க்கெட்டிங் சூத்திரமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இன்னைக்கு நாம அப்படி ஒரு விளம்பரத்தை எடுத்து அதோட ஒவ்வொரு பகுதியும் பிரிச்சு மேய போறோம். சரி, இன்னைக்கு நாம அலச போற விளம்பரம் இதுதான். ஒரு வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனியோடது. ஒற்ற பார்வையில பார்த்தா ஏதோ தகவல் கொடுத்திருக்காங்கன்னு தோணும். ஆனா நம்புங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு சின்னம், ஒவ்வொரு கலர் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட ரொம்ப யோசிச்சு வைக்கப்பட்டிருக்கு. வாங்க அதோட ரகசியத்தை ஒன்னொன்னா பார்க்கலாம். அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, சும்மா ஒரு பார்வை பார்க்குற ஒருத்தரை எப்படி இந்த விளம்பரம் அவங்க போனை எடுக்க வச்சு இதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ண வைக்குது? இதுக்குள்ள அப்படி என்னதான் மேஜிக் இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு விளம்பரத்தை பார்த்ததும் நம்ம கண்ணுல முதல்ல படுறது என்ன? அதோட அடையாளம் தான். அதாவது அந்த கம்பெனியோட பெயர், அதோட லோகோ, அதை வச்சுதான் முதல் இம்ப்ரெஷனே உருவாகுது. இந்த விளம்பரத்தோட தலைப்பகுதிக்கு வாங்க. மேல பாருங்க, ஒரு பிங்க் கலர்ல ஒரு சின்னம், அதுக்கு கீழே ஆக்வா பெஸ்ட் வாட்டர் டெக்னு பேர் இருக்கு. இதுதான் ஒருத்தர் இந்த விளம்பரத்தோட ஏற்படுத்துற கனெக்ஷன். இந்த ஆக்வா பெஸ்ட் வாட்டர் டெக் அப்படிங்கிற பேரை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இதை மூணா உடைக்கலாம். ஆக்வா, உடனே நமக்கு தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் புரிஞ்சிடுது. பெஸ்ட், சரி, இவங்க தான் இந்த துறையில சிறந்தவங்கன்னு சொல்ல வராங்க. டெக், அதாவது டெக்னாலஜி, ஏதோ தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்கன்னு தெரியுது. பாத்தீங்களா, மூணே வார்த்தையில அவங்க யாரு, என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்ட்டு ஒரு தெளிவான ஐடியாவை நம்ம மனசுல பதிய வச்சுட்டாங்க. பேருக்கு அடுத்து அந்த பிங்க் கலர் லோகோவை பாருங்க. அது என்ன வடிவம்னு சரியா சொல்ல முடியல இல்லையா? ஆனா அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அது ஒரு தனித்துவமான அடையாளம். வார்த்தையே இல்லாம இந்த சின்னத்தை பார்த்தாலே, ஓ, இது அந்த கம்பெனின்னு நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கு வேற எங்கேயாவது இந்த லோகோவை பார்த்தா கூட நம்ம மூளை டக்குன்னு அவங்கள ஞாபகப்படுத்தும். சரி, கம்பெனி பேர் என்ன, லோகோ என்னன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிடுச்சு. ஆனா அது மட்டுமே ஒருத்தரை ஃபோன் பண்ண வைக்காது இல்லையா? அடுத்ததா, இந்த விளம்பரம் நம்ம மனசோட எப்படி பேசுது, நம்ம உணர்ச்சிகளை எப்படி தூண்டுதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த வரியை நல்லா பாருங்க. வி சேவ் யுவர் ஃபேமிலி. கிராமர் படி வி சேஃப்கார்ட் யுவர் ஃபேமிலின்னு வந்திருக்கணும். ஆனா அதெல்லாம் இங்க விஷயமே இல்ல. இங்க இருக்கிற மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல். அவங்க வெறும் தண்ணியை சுத்தப்படுத்துற மிஷினை விக்கல, உங்க குடும்பத்தோட பாதுகாப்பை நாங்க உறுதி செய்யறோம்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதுதாங்க எமோஷனல் கனெக்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பு தான் முக்கியம். அந்த அடிப்படை உணர்வை இந்த ஒரு சின்ன வரி கரெக்டா டச் பண்ணுது. இப்போ இந்த வாட்டர் பியூரிஃபையர் வெறும் ஒரு சௌகரியத்துக்கான பொருள் கிடையாது. அது நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் அவசியமான ஒண்ணுன்னு நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடுது. ஓகே, இப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. அடுத்து என்ன? நமக்கு தேவையான மத்த விவரங்கள் வேணும் இல்லையா? ஒரு பொருள் வாங்கணும்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்துக்கும் இந்த விளம்பர பதில் சொல்லுதான் பார்க்கலாம் வாங்க. இப்ப வாங்க விளம்பரத்தோட சென்டர் பார்ட்டுக்கு போவோம். அங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பெரிய நீல கலர் பாக்ஸ் இருக்கு. இங்கதான் எல்லா முக்கியமான டீடைல்ஸும் அடங்கியிருக்கு. சேல்ஸ், சர்வீஸ், எக்ஸ்சேஞ்ச், இஎம்ஐ, இந்த 4 வார்த்தை தான். ஆனா இதுக்குள்ள ஒரு கஸ்டமரோட முழு லைஃப் சைக்கிளும் அடங்கியிருக்கு. புதுசா வாங்கணுமா, சேல்ஸ் இருக்கு. ரிப்பேர் ஆயிடுச்சா, சர்வீஸ் இருக்கு. பழையதை மாத்தணுமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரேடியா காசு கட்ட முடியலையா, இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு. அதாவது நீங்க எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஒரு தீர்வு எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து அந்த நீல பெட்டிக்குள்ள பாருங்க. டொமெஸ்டிக், கமர்ஷியல்னு 2 வார்த்தை. இதுல என்ன பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா? இருக்கு. நாங்க வீட்டுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணல, பெரிய பெரிய ஆபீஸ், கம்பெனி எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்றோம்னு சொல்றாங்க. இதனால அவங்களோட கஸ்டமர் பேஸ் எவ்வளோ பெருசாவது பாருங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். அந்த நீல பெட்டிக்குள்ள கடைசி வரிய கவனிங்க. வி ஆர் டீலிங் ஆல் மாடல்ஸ். இது சும்மா ஒரு தகவல் இல்ல, இது ஒரு உத்தரவாதம். நீங்க எந்த பிராண்ட் வச்சிருந்தாலும் சரி, எந்த மாடல் வச்சிருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட கூட்டிட்டு வாங்க, நாங்க சரி பண்ணி தரோன்னு ஒரு தைரியத்தை கொடுக்குது. இது கஸ்டமருக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியா இருக்கும். சரி, கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இவ்ளோ நேரம் பார்த்ததெல்லாம் வீணாகாம இருக்கணும்னா அடுத்த ஸ்டெப் கரெக்டா இருக்கணும். இங்க பாருங்க, கடைசியா 2 ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காங்க. இவ்ளோ நேரம் இந்த விளம்பரம் பண்ணின எல்லா வேலையும், அந்த பேர், அந்த லோகோ, உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னது, எல்லா மாடலும் பார்ப்போம்னு சொன்னது எல்லாமே உங்களை இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ண வைக்கிறதுக்கு தான். இதுதான் கால் டு ஆக்ஷன். விளம்பரத்தோட வெற்றி இந்த இடத்துல தான் முடிவு செய்யப்படும். அப்போ இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தத ஒரு 4 ஸ்டெப்பா சுருக்கமா சொல்லிரலாம். 1, ஒரு அடையாளத்தை உருவாக்குறது.
2 ஒரு உணர்ச்சிபூர்வமான வாக்குறுதியை கொடுக்கறது. 3 எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான தீர்வை காட்டுறது. 4 கடைசியா அவங்கள ஒரு செயலை செய்ய தூண்டுறது, அதாவது ஃபோன் பண்ண வைக்கிறது. இதுதான் இந்த சிம்பிள் விளம்பரத்துக்கு பின்னாடி இருக்கிற பவர்ஃபுல் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க உங்க கண்ணுல படுற ஒவ்வொரு விளம்பரத்தையும் சும்மா பார்க்க மாட்டீங்க. அது உங்களுக்கு என்ன கதை சொல்லுது, உங்க உணர்ச்சிகளோட எப்படி விளையாடுது, உங்களை என்ன செய்ய தூண்டுதுன்னு யோசிப்பீங்க. ஒரு தடவை இந்த கண்ணோட்டத்தோட சுத்தி இருக்கிற விளம்பரங்களை பாருங்களேன், நிச்சயம் அது ஒரு புது அனுபவமா இருக்கும்.